ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மதிப்பிற்குரிய திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். காலையில சங்கீதா அவர்களுடைய ஒரு இடைக்கால மனு குறித்து விவாதிச்சிருந்தோம். இப்ப இன்றைக்கு மகளிர் தின விழாவில் விஜய் பேசி இருக்கிறார். அதுலயும் மிக முக்கியமாக இப்ப ரீசெண்டா சில பிரச்சனைகளுக்காக நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க, தொண்டர்களை பார்த்து சொல்றாரு, போராடிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஹர்ட் ஆகிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது, வருத்தமா இருக்குது, நீங்க நினைக்கிற மாதிரி அது அவ்வளவு ஒர்த்து கிடையாது, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வந்து விஜய் சொல்லி இருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? விஜயினுடைய இந்த பார்வை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் ஒர்த்தெல்லாம் கிடையாது. அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னா அப்ப யாரா ஒர்த்து? திரிஷா ஒர்த்தா? அவனுக்கு 60ஆம் கல்யாணம் ஆக போகுதுங்க விஜய்க்கு. இப்போ ஆல்மோஸ்ட் அவருக்கு 53-54 வயசுங்க. 60ஆம் கல்யாணம் பண்ணிக்க போற நீ, 50 வயசு கிளவிய கல்யாணம் பண்ணிக்க போற நீ, அது ஒர்த்தா அவனுக்கு? இதெல்லாம் வந்து அநாகரிகத்தின் உச்சம். அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சா விஜய் வந்து தாங்க மாட்டாரு. சகோதரி சங்கீதா, இவர் வந்து 26 ஆண்டுகள் இவரோட வாழ்ந்த ஒரு மனைவிய, 2 குழந்தைகள், ஒரு அழகான 2 குழந்தைகளை வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மனைவியை வந்து அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு சொல்றது இவரோட கேடுகட்ட செயலை தான் வந்து காட்டுது. அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது உள்ளபடியே அவங்க மனைவியும் சரி, அவங்க குழந்தைங்களும் சரி எவ்வளவு வேதனை அடைவாங்க. அவங்க பெத்தவங்க உள்ளபடியே சொல்றேன், எஸ்ஏசி அவர்கள் வந்து உள்ளம் வந்து பூரித்து போயிருப்பாரு தான் நான் வந்து பாக்குறேன். அவர் ஏங்க உள்ளம் பூரிச்சு போயிருப்பாரு? அவர் வருத்தம் தானே போடுவாரு. இல்லங்க, நான் என்ன கேட்கறேன்னா, அவ்வளவு ஒர்த்து இல்லைன்னு சொல்றேன்னா யார ஒர்த்து இல்லைன்னு சொல்றேன்? அப்ப நீ ரொம்ப ஒர்த்தான மனிதரா? ஒரு பேசுறனா ஒரு மேடையில, ஒரு மேடை குறைஞ்சபட்சம் நீ கேவலமானோன்னு எங்களுக்கு தெரியும். அந்த பெண்கள் வந்து உன்ன ஒரு தலைவனா ஏத்துக்கிட்டு வந்தாங்களா, அவங்க கிட்ட நீ இப்படிதான் வந்து பேசுவீங்களா? உங்களை ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. அதுதாங்க இங்க சிக்கல். பல பெண்கள் உங்களை ரோல் மாடலா எடுத்துட்டு வராங்க. வீட்டுல இருக்க தாவேக தொண்டர் வீட்டுல போய் நீ எனக்கு ஒருத்தர் லேடின்னு சொன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இது? யோசிச்சு பாருங்க. இது சமூகத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலுங்க. என்னடா நாம இப்படி பேசுறோமான்னு நினைக்கிறோம். ஒரு தலைவருக்கான மெட்டீரியலா விஜய் வந்து மாறணும். அவர் செய்கின்ற தவறுகளுக்கு வந்து அவர் வந்து உள்ளபடியா வந்து வருந்தணும். ஆனா வருந்துவாரு வருங்காலத்தில் நிச்சயமா. அதுல வந்து பொய்களும் பொருட்டுகளும் வந்து RSS காரன் பிஜேபி மாதிரி பேசுற என்ன சொல்றாங்கன்னா, எனக்காக நீங்க போராட்டம் பண்ண. டேய், யாரா போராட்டம் பண்ணாங்க உனக்காக? உன் பொண்டாட்டி நீ விட்டு வந்தக்காக உனக்கு யாரு போராட்டம் பண்ணா? உன்னை சமூக வலைத்தளம் முழுக்க கழிவு ஊத்திட்டு இருக்காங்க. மீடியா எல்லாம் போய் பாடுறா தம்பி, தயவு செஞ்சு. உன்னை கழிவுகளையும் மீடியா எல்லாம் ஊத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெருசா மீடியா, எந்த மீடியா அவருக்கு எந்த விதமான பெருசா ஹைப் எல்லாம் கொடுக்கவே இல்லை. இதுதான் வந்து உள்ளபடியே நடக்கிற விஷயம். அதை தாண்டி எனக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணா, யாரும் இங்க போராட்டம் பண்ணல தம்பி. வேணா போராட்டம் பண்ணுவாங்க, கூடிய விரைவில் நீ வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள போவ. அப்ப நீ உள்ளே வச்சுங்க, இவனை வெளியில விடாதீங்கன்னு வேணா போராட்டம் பண்ணுவாங்க. அந்த போராட்டம் நிச்சயமா தமிழகத்தில் வெகு விரைவில் நடக்கும். இப்ப இவர் பேசுற இல்லைங்களா, இந்த ஆணவத்தெல்லாம் அடக்கிறதுக்கு கூடிய விரைவில் வந்து நாள் வந்து நெருங்கிட்டு இருக்கு. நீங்க வேணா நோட் பண்ணி வச்சுங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து 2 பேருக்கும் வந்து ஹியரிங் இருக்கு. அந்த ஹியரிங் முடிஞ்சதுன்னா சகோதரி சங்கீதாவும் சரி, முடிந்தால் அந்த பிள்ளைகள் இல்லைனால சங்கீதா சகோதரி வந்து நிச்சயமா பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுக்க போறாங்க. இவனோட வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இதோட வந்து வாயடிக்கிட்டு ஒழுக்கமா விஜய் வந்து கட்சி வேலையை மட்டும் பார்த்தாருன்னா நல்லது. அதை தாண்டி இவங்களை திரும்ப இந்த மாதிரி வந்து காழ்ப்புணர்ச்சியோ இவர் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இவங்களை வந்து மனதளவில் பாதிக்க வச்சு அவங்களை ஏதாவது ஒரு தற்கொலைக்கு வந்து தூண்டுகின்ற விதமா இவர் பேசிட்டு இருக்காரு. உள்ளபடியே ரொம்ப கண்டிக்கத்தக்கது. இது வந்து ஒரு தலைவனா நடந்துங்க மிஸ்டர் விஜய் தான் நம்ம சொல்ல வேண்டியது. இதில் பாத்தீங்கன்னா மகளிர் தினம் வந்து மார்ச் 8 தான். இவர் வந்து மார்ச் 7ஆம் தேதியே இன்னைக்கு வந்து பேசுறாரு. சரி, மகளிர் தினத்துல வந்து பேசும்போது தான் செய்த தவறுகளுக்கு ஏதாவது வந்து மக்களிடத்துல வந்து ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வாரு, இல்ல ஏதாவது ஒரு ஜஸ்டிபிகேஷன் வந்து சொல்வாரு அப்படின்னு சீன் போட போறாரு அப்படின்னு தான் பலரும் நினைச்சாங்க. அப்படிதான் நம்ம நினைச்சோம். ஆனா தன்னோட கேரக்டர் கொஞ்சம் கூட மாத்திக்காம நான் எவ்வளவு கேவலமான ஒரு கேரக்டர் இன்னைக்கு வந்து திரும்ப வந்து பிரகடனப்படுத்திருக்காரு. இன்னைக்கே பாத்தீங்கன்னா உள்ள போகும்போது ஒரு பிஞ்சு குழந்தைய வந்து கழுத்துல மிதிச்சுட்டு ஓடுறாங்க. என்னடா நீ வந்து சொல்லிட்டு இருக்க? என்ன மக்களை சாவடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் போட்டு இருக்கா 5 ஸ்டார் ஹோட்டல்? அதே போல எப்போதும் போல கள்ள டிக்கெட் வித்து இவன் வந்து கல்லா கட்டிக்கிட்டு இருக்கான். நீ என்னடா வந்து கப்சா விட்டுக்கிட்டு இருக்க? இது ஒரு கூட்டம். இதை பாக்குறதுக்கு மக்கள் வந்து போறது உள்ளபடியே நமக்கு வந்து வேதனை அளிக்கிறதோட இல்ல. உரிமையில நீங்க ஏன் வாடா போடான்னு இப்படி எல்லாம் பேசுறது தவறு இல்லை. ஏங்க ஒர்த்து இல்லைன்னு சொல்றாங்க. அவன் கட்டின மனைவியை ஒர்த்து இல்லைன்னா இவனை ஃபாலோ பண்ணி எல்லாம் வரணும். எல்லாரும் வீட்டுல போய் மனைவி ஒர்த்து இல்லைன்னு சொன்னா செருப்பால் அடிக்க மாட்டாங்களா அவனு வீட்டுல? என்ன பேச்சு இதெல்லாம் பேசிட்டு இருக்கான் இவன்? ஆனா கூடி இருக்கிறது பெண்கள் தானே, அவங்க எல்லாரும் இதை கொண்டாடுறாங்களே.
ஏங்க ஒரு மயக்க நிலையில இருக்காங்க, அவங்க ஒரு ரசிக மனப்பான்மையில, அவங்கள பாவங்க, அவங்கள நீங்க மூளை செலவு பண்ணி கூட்டு போறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு நியாயமான விஷயத்த வந்து பேசணும். அதான் சொல்றேனே, இவன் குற்றத்தை செயலை பண்ணிட்டு நார்மலைஸ் பண்றான் தோழர் எல்லாத்தையும். இல்ல பெண்கள், அவ்வளவு பெண்கள் வந்து அவரை வரவேற்கிறாங்களே, அவர் இந்த விஷயத்த சொல்றப்ப எல்லாரும் கைதட்டி கொண்டாடுறாங்களே. அதுல நான் ஒரு வீர பெண்மணியை பார்த்தேங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதே ஸ்டேஜ்ல உங்க வீட்டு பெண்களை நீங்க வந்து மதிக்கணும், சும்மா மேடை ஏறி அவதூறுகளை வந்து பரப்பக்கூடாது, உங்க வீட்டு பெண்களை மனசுல வச்சுட்டு நீங்க வந்து பேசணும், அவதூறு பேசி பெண்களை மதிக்காதவங்களை வந்து வீழ்த்துவோம்னு சொல்றாங்க. விஜய் மூஞ்சி தொங்கி போச்சுங்க. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண்மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். அவங்க அந்த சகோதரி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா விஜய் தலை வந்து திரும்பி பார்த்து தொங்க போட்டுக்கிட்டாருங்க. இதுதாங்க வந்து செருப்படின்னு சொல்றது, நெத்தி அடின்னு சொல்றது, இதுதான் வெக்க கேடுங்க இதெல்லாம். அதான் சொல்றேன்னா, அந்த கூட்டத்திலே ஒருத்தவங்க வந்து விஜய செருப்பால் அடிச்சிருக்காங்க. நீ செஞ்ச கர்மா உன்னை விடாது, உன்னை துரத்திட்டே இருக்குன்னு சொல்றது இதுதான் காரணம். விஜய் இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாரு பெண்கள் பாதுகாப்பை மையப்படுத்தி. அது மட்டும் இல்லாமல் மாதம் 2500 ரூபாய், ஸ்டாலின் அவர்கள் வந்து 2000 ரூபாய் அறிவிச்சாரு. ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறோம், நாங்க வந்தோம்னா 2000 ரூபாய், அடுத்து மீண்டும் வந்தால் 2000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. விஜய் 2500 ரூபான்னு அறிவிச்சிருக்கிறாரு. அன்னபூரணி சூப்பர் 6 அப்படின்னு 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா தர போறோம் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இப்படி பல்வேறு திட்டங்கள், பெண்கள் பாதுகாப்பு, அவர்களுடைய உரிமைகளை உறுதி செய்கின்ற திட்டங்களா அறிவிச்சிருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இவர் ஏதோ புதிதாக திட்டங்கள்லாம் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா, 1 கிராம் வந்து தங்கம் கொடுக்குற, தங்கம் இன்னைக்கு விற்கிற விலையில தங்கம் கொடுக்க முடியுமா? உங்க கூட இருக்கிறவங்க இந்த திட்டங்கள்லாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் போட்டாருன்னு நான் வந்து விளக்கிறேன். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா டிவிக்கு ஆப்னு நான் பண்ண, அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதுல ஒரு 5 கோடி ரூபா ஆட்டையை போட்டானுங்க. என் நண்பர் தான் அவருக்கு வந்து பணத்தை செட்டில் பண்ணல, எதுவுமே பண்ணல. அந்த வழக்கே இன்னும் இருக்குன்னு வச்சுங்களேன். புதுசா ஒரு ஆட்டையை போறானுங்க. அதுல மை டிவிக்கே வந்து ஸ்டோர்னு ஒண்ணு இருந்தது. அதுல என்ன பண்ணீங்கன்னா கட்சி துண்டு விற்கிறது, டவல் விற்கிறது, கட்சி மப்ளரு, இந்த கேப் இதெல்லாம் விற்கிறது, மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணாரு புசி ஆனந்த். இப்ப என்னன்னா அவருக்கு வந்து இந்த டெண்டர்லாம் விடணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தங்கம் கான்ட்ராக்ட், இப்போ சரக்கு கான்ட்ராக்ட், லாட்டரி டிக்கெட் கான்ட்ராக்ட் மட்டும் தான் இருக்கு. இப்போ தங்கம் கான்ட்ராக்ட்லாம் வந்து எடுக்கணுன்றதுக்காக அடிச்சு விட்றாப்ல, நாங்க வந்து தங்கம் கொடுக்குறோம். ஏற்கனவே சொல்றாப்ல நாப்கின். ஏண்டா அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏற்கனவே இந்த திட்டங்கள் எல்லாமே தமிழகம் முழுக்க இருக்கு. இது குழந்தைகளுக்கு வந்து தொட்டில் வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த இது வந்து கொடுப்பாங்க, கிஃப்ட் பாக்ஸ் வந்து கொடுக்குற திட்டங்கள் ஏற்கனவே இருக்குங்க. இதுல எதுவுமே புதிய. நான் என்ன சொல்றேன்னா, இது சொல்றதுக்கு முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா? இதே ஒரு IRS அதிகாரி, சாரி RSS அதிகாரி, அவன் RSSல இருந்து IRS வந்தவன் தான் அவன். அவர் வந்து சொன்னாரு, நீங்க ஒரு 1000 ரூபாயை தியாகம் பண்ணக்கூடாதா? யாரு? IRS அருண்ராஜ் RSS காரதாங்க. அதனாலதான் அவர் RSS அதிகாரின்னு சொல்றேன். இப்பதான் IRS இல்லல்ல, அவர் வந்து முன்னாள் IRS தான், இப்ப RSS காரு. அவர் வந்து சொன்னாரு 1000 ரூபாய் திட்டங்கள் வந்து நீங்க மக்கள் வந்து எங்களுக்காக தியாகம் பண்ணுங்க. பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, இன்னொரு கட்சி மாசம் 2000 ரூபாய்ன்னு சொல்றாங்க. இதுக்கு எங்க முடிவு? இந்த 1000 ரூபாயை நீங்க தியாகம் செய்யுங்கள். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ இந்த திட்டங்கள்லாம் சொல்ற? ஒரு பெண்களை வந்து தூண்டி விட்டு கோயம்புத்தூர்ல நடந்த கூட்டத்துல வந்து வேண்டாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், உதவித்தொகை வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களே. இன்னைக்கு எப்படி நீ அந்த நீ விடும்போது திமுக கொடுக்கும்போது அது ஓசி பஸ், நீ சொல்லும் போது வந்து சொகுசு பேருந்தா? யாருக்கிட்ட இதெல்லாம் கதை விட்டுட்டு இருக்க? ஏங்க இதெல்லாம் படித்த மக்கள் இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புல்ரா விடுறதோ இந்த வடிவேலு சொல்ற மாதிரி தான் இருக்கு. நீ வந்து இந்த மோசமான வேலைகள்லாம் வந்து இதோட விஜய் நிறுத்திக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு அரசியல் அறிவோட அவர் பேசினாதான் இது வந்து பயனுள்ளதா இருக்கும். இல்லைன்னா அது விஜய்க்கு வந்து பேக் ஃபயரா தான் இருக்கும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். அயோக்கிய பயில என்னடா அன்னபூர்ணி சாம்பிராணின்னு வந்து பேசிட்டு இருக்க. இது வந்து திராவிட மண்ணு. இங்க பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகை, பெண்கள் உரிமை தொகை, இப்படிதாங்க பல பேர்கள் இருக்கு. பல திட்டங்கள் பாத்தீங்கன்னா மக்கள் சார்ந்த திட்டங்கள் தான் இருக்கும். இதுல வந்து சூப்பர் டீலக்ஸ், சூப்பர் பிளஸ் டீலக்ஸ்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இவர் சொல்ற எல்லா திட்டங்களும் சரி. அஞ்சலி அம்மாள் மகளிர் அதிவிரைவு நீதிமன்றமா, அப்படி ஒரு வேளை நீதிமன்றம் வச்சா முதல் வழக்குல உன்னதான் தூக்கி குற்றவாளியா உள்ள போடணும். BNS 85, 86ல இவர் தாங்க வந்து உள்ள போவாரு. அதை வச்சுக்கலாமா சொல்லுங்க? அதை தீர்மானம் போடுறீங்களா சொல்லுங்க? அஞ்சலி அம்மாள் விரைவு நீதிமன்றம்னு சொல்றாரு இவரு. அது ஏற்கனவே இங்க வந்து மகிழா நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணி வேலுநாச்சியார் பெண்கள் பாதுகாப்பு படைன்னு சொல்றாரு. அது ஏற்கனவே பாத்தீங்கன்னா அனைத்து பெண்கள் காவல் நிலையம்னு சொல்லிட்டு இருக்கு. விஜய்க்கு இந்த அறிக்கைகள்லாம் யாரு எழுதி கொடுக்குறாங்க நமக்கு சத்தியமா புரியல. அப்புறம் வந்து பேனிக் பட்டன் வந்து சொல்றாரு, அது இருக்குன்னு சொல்றாரு. அது ஏற்கனவே பாதுகாப்பு பட்டன் வந்து
2022 ஃபுல்லாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஏன்னா இவர் வந்து பொதுமக்களோட பழகணும், இல்ல பொது வெளியில இருக்கணும், இல்ல ஏதாவது தொண்டர்கள் வீட்டு நிகழ்வுக்கு வந்து போகணும், இல்ல பொது போக்குவரத்தை பயன்படுத்தி இதெல்லாம் பயன்படுத்தினா மட்டும்தான் தெரியும். எழுதி கொடுக்குறோம் தான் கூமுட்டைன்னா இதை ஒரு கூமுட்டை வந்து இங்க படிச்சுட்டு போறது இது ஒரு அறிக்கைன்னு வேற சொல்றானுங்க. இது வேற இன்னும் நிறைய சொல்ல போறானுங்களா, அதை நினைச்சாலே நமக்கு பயமா இருக்கு. இவங்க என்னன்னா போற அவசரம் பாத்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை எடுத்து கையில குடுத்துட்டு இருக்காங்க, அதை வாசிச்சு போயிட்டு அதை தாண்டி இவர் எதுவுமே சொல்லுங்க. 60 வயதுக்கு மேல உள்ள பெண்களுக்கு வந்து 2500 ரூபான்னு சொல்றாரு. அனைத்து பெண்களுக்கும் வந்து இங்க கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அதாவது வந்து தகுதியுள்ள பெண்களுக்கு வந்து 2000 ரூபாய் வந்து தமிழக முதல்வர் ஏற்கனவே வந்து அறிவிச்சிட்டாரு. அது வந்து கொடுக்க போறாங்க. ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இப்ப 2000 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காரு. அந்த திட்டங்கள் போயிருக்கு. அப்புறம் வந்து காமராஜ் உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்றாரு. இங்க ஏற்கனவே பாத்தீங்கன்னா எய்ம் டிஎன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எல்லா மாவட்டங்கள்ல வந்து நல்ல திட்டங்கள் போயிட்டு இருக்கு. தமிழ் புதல்வர் நான் முதல்வருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 60 பேர்ல பாத்தீங்கன்னா 53 பேர் வந்து தமிழகத்துல இருந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்து தமிழக அரசாங்கம் வந்து கல்விக்காக பல வேலைகள் செஞ்சிருக்காங்க. சமீபத்துல கூட இந்த நான் முதல்வன் திட்டத்துல இருந்து போனவங்க. ஆமா, குறிப்பாக நான் முதல் திட்டத்துல ரொம்ப அருமையான திட்டம். இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் விட இலவச கல்வியை வந்து படிக்கிற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. இதெல்லாம் எதுவும் விஜய்க்கு வந்து தெரியாது, எழுதி கொடுக்கணும் தெரியாது. ஸ்போர்ட்ஸ்லயும் சரி எல்லா இடத்துலயும் வந்து இங்க பெண்கள் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு மகளிர் தினத்துல வந்து பேசாம அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாம சும்மா கட்டுக்கதைகளை பேசிட்டு விஜய் வந்து போனது உள்ளபடியே நமக்கு வந்து வருத்தம் அளிக்குது. இந்த மகளிருக்கு அவர் உள்ளபடியே அவர் வந்து ஏதாவது நல்லது சொல்லணும்னா தான் ஒரு முன்னுதாரணமா இருந்து நான் மனைவி எப்படி நான் காப்பாத்துறேன், என் பிள்ளைகளை எப்படி நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் இவர் பேசுறாரு. இப்ப காமராஜர் கல்வி உதவித்தொகை பத்தி எல்லாம் பேசுறாரு. அவரோட மகள் வந்து பட்டம் வந்து வாங்கினாங்க. அந்த பட்டமளிப்பு விழா கூட போறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. ஒரு நடிகையோட திருமணத்துக்கு பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு இதே திரிஷாவை கூட்டு ஊர் சுத்துற விஜய்க்கு இந்த திட்டங்களோட நலனோ பலனோ எதுவுமே வந்து தெரியாதுங்க. ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.